திரும்ப திரும்ப இஸ்லாமியர்களை ஏன் பேசுறேன் அப்படின்னு காலை தனியா போய் விழுந்துருச்சு. ஒரு சில விஷயம் நான் கூட வெளிப்படையா சொல்ல முடியாது. யதார்த்தமான ஒரு நடிகர் யதார்த்தமான சினிமாவில் நடிக்கிறார். ஏன்னா அவருக்கே தாழ்மை மனப்பான்மை உண்டு. அவருக்கு மொழி வெறியா, மத வெறியா, ஜாதி வெறியா பிரிஞ்சிருக்கு. அந்த 16 வயசுல எனக்கு அப்பா இழுத்து போட்டு அடிக்கிறோம். இன்னைக்கு அவர் வீட்டுல விரட்டி விட்டார். மீனாட்சி கோயில்ல பிச்சைக்காரனா போய் படுக்க ஆரம்பிச்சேன். நான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் செய்யறாங்க. ஆனா ஏன் திரும்ப திரும்ப இஸ்லாமியர்களை ஏன் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தர்ம சிந்தனை இஸ்லாமியர்கள்ட்ட ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இருக்கலாம். நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன் தான். நான் சிவகோத்திரம். எங்களுடைய வழிபாடு சிவன் வழிபடுறது தான். எங்களுடைய கோத்திரம் சிவகோத்திரம் தான். ஆனா இன்னைக்கு இஸ்லாமியத்தை சொல்றேன்னா என்னுடைய இதுல நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன். இன்னைக்கு மற்ற இடத்த விட இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தர்ம சிந்தனைக்கு வந்துட்டாங்க. நீங்க என்ன மதத்தை சார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க முஸ்லிமியா கூட இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்காகவோ இல்ல அவருக்காகவோ இல்ல யாருக்காகவும் நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு தர்ம சிந்தனை இஸ்லாமியர்கள்ட்ட ஜாஸ்தி ஆகி வந்துகிட்டே இருக்கு. நான் இந்துவா கிறிஸ்டினா இப்ப நான் எங்கேயுமே என்னோட மதமோ என்னோட ஜாதியோ என்னோட தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே சமமா போனோம். அப்படின்னு சொல்லல. மதத்தை குறிப்பிட்டு நான் சொல்லன்றதுக்காக சொல்லல. உங்களுக்கு கிடைச்ச உதவியை வச்சு நீங்க சொல்றீங்க. என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னேனே தவிர என்னுடைய இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தான் இன்னைக்கு செய்யறாங்கன்றது ஒரு அனுபவத்துல நான் சொன்னேனே தவிர மதத்தை நான் மதத்தை பெருசா காட்டணுன்றதுக்காக நான் சொல்லல. நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல உதவி அதிகமா கிடைச்சா நீங்க அதை நன்றி விசுவாசத்தோட சொல்லணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா அல்லாவுக்கு நன்றி. இந்த பேட்டி மூலமா அல்லாவுக்கு நன்றி சொல்லணும். அல்லாவுக்கு நான் நாளைக்கு ஒருவேளை அல்லாஹ் என்னை நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டா ஏதாவது நான் ஒரு 10 முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்வேன். நல்லா இருந்தா நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அந்த இறைவனுக்கு அந்த அல்லாவுக்கு செய்யக்கூடிய தொண்டை நம்ம அந்த இஸ்லாமியர்களுக்கு 10 பேர்த்துக்கு என்னால செய்யக்கூடிய சக்தி கொடுத்தா அல்லாஹ் எனக்கு கொடுத்தா அதை நான் கண்டிப்பா அதை செய்வேன். கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய நிலைமைக்கு வரணும்னு நானே வேண்டிக்கிறேன். கண்டிப்பா இதை பாக்குற இந்த வீடியோ பாக்குற யாருன்னா ஒருத்தர் இவருக்கு ஏதாவது வேலை உங்களால கொடுக்க முடிஞ்ச ஏதோ எனக்கு இவருக்கு இந்த வேலை தர முடியும் அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா இவருக்கு இந்த உதவி நான் செஞ்சேன்னா இவரால் வாழ்க்கையில முன்னேற முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவருக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா இவர் இன்னும் உழைக்கணும். நாங்க கொஞ்சம் எல்லாருக்கும் நானும் உதவி பண்ண நிலைமைக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஆளா இருக்காரு இவர். புரியுதுங்களா? உங்களால முடிஞ்சா இவருக்கு வேலையா கொடுத்த உதவி பண்ணுங்க. பணமா அவர் கேட்கல யாருக்கிட்டையும். பணமே அவர் யாருக்கிட்டையும் கேட்கல. வேலையா கொடுங்க. இவருக்கு வேலையா கூட என்னால எந்த வேலை செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது இவருக்கு எந்த வேலை கொடுக்கணும். ஆனா நீங்க உங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த வேலை கொடுத்தா இவர் செய்வாரு அப்படின்னு நீங்க யாரும் நினைச்சீங்கன்னா அந்த வேலையை கண்டிப்பா இவர் கொடுங்க. கண்டிப்பா செய்வாரு. அதன் மூலமா வர காசை வச்சு இவர் 4 பேருக்கு உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா இவர மாதிரி ஆட்களுக்கு உதவி கண்டிப்பா தேவைப்படும் தான். கண்டிப்பா ப்ளீஸ் இவர் இந்த வீடியோ பாக்குற யாராவது ஒருத்தர் இவருக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உதவி பண்ணுங்க. இவர் எங்க இப்ப நீங்க இருக்கீங்க? இப்ப இந்த எந்த சரௌண்டிங்? நான் மெயினா படுத்து தூங்குறது சென்ட்ரல்ல தான் படுத்து தூங்குறது. ஆனா இப்ப பெரிஸ் அங்க தர்மம் எடுக்க போவேன். பெரிஸ்ல அங்க உள்ள பஜார்ல தர்மம் எடுக்க போவேன். இப்ப இங்க பள்ளிவாசலுக்கு வருவேன். பள்ளிவாசல்ல அங்க போய் தர்மம் கேட்பேன். உங்களுக்கு இது பைக் ஒரு 2 வருஷத்துக்கு வடலூருக்கு போயிருந்தப்ப 2 வருஷம் ஆச்சுக்க. பைக் ஆக்சிடென்ட்ல அதாவது திருவண்ணாமலை மதுரையில இருந்து திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலையில இருந்து நான் விருதாச்சலத்துக்கு இறங்கி விருதாச்சலத்துல இறங்கி நான் வடலூர் போலாம். அங்க ராமலிங்க அடியார் இருக்கு, ஆசிரம் அது இருக்கு. அங்க அருட்பெருஞ்சோதி அடியார் இருக்காங்க. அங்க போலான்னு நினைச்சு போகும்போது நான் இறங்கி அன்னைக்கு மழை பெஞ்சு கொஞ்சம் அன்னைக்கு குடிச்சிருந்தேன். எல்லா இடத்துலயும் அடி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும். ஆமா 2 அன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி குடிச்சேன். அந்த மழை பெய்யும் எனக்கு நிதானம் இல்லாம போயிட்டேன். அவன் பைக்காரங்க அடிச்சதுல காலை தனியா போய் விழுந்துருச்சு. அந்த காலை வச்சு 5 ஆபரேஷன் பண்ணாங்க. அங்கே நான் இதையும் நான் தெளிவுபடுத்தல சொல்லலாமா? கவர்மெண்ட்ல பெரியாஸ்பத்திரியில
என்னன்னு எனக்கு சரியான ஒரு பார்க்கணும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. சரியான ஒரு வைத்தியம் கொடுக்கவே இல்லை எனக்கு. அப்படி வைத்தியம் சரியான வைத்தியம் கொடுத்திருந்தா, சரியான ஒரு இது பண்ணியிருந்தா, எனக்கு வந்து அன்னைக்கே எலும்பு ஒண்ணு கூடி இருக்கு, நான் ஒண்ணு சேர்ந்துட்டேன். இன்னைக்கு நான் நடந்து இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எலும்பு ஒண்ணு சேர அளவே இல்லை. அது வந்து என்னுடைய தப்பு இருக்கு, அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. அங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில, பெரிய ஆஸ்பத்திரியில, மதுரையில அவங்க மேலேயும் பாதி தப்பு இருக்கு, என் மேலேயும் பாதி தப்பு இருக்கு. என் காலம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கு காரணம் இந்த எலும்பு வந்து ஒண்ணு சேரவே இல்லை. எலும்பு வந்து இன்னும் ஒண்ணு சேரல. அந்த உடஞ்ச எலும்பு அப்படியே தான் இருக்கு. இன்னமும் நான் அந்த இதை வச்சுதான் நடக்க முடியும். இந்த வாக்கரை வச்சுதான் என்னால நடக்க முடியும். அது ஒத்த காலில் தான். இப்ப இது நடந்து நம்ம நார்மலாலாம் நடந்து போக முடியாது. அப்ப நான் ஒத்த காலில் தான் என்னால போக முடியும். ஒரு இடத்துல நான் வந்து முதல்ல வளையல் கடையில வேலை பார்த்தேன். ஒரு 27 வயசுல நான் ட்ரை சைக்கிள் மூட தூக்குறது, நான் மூட தூக்குற தொழிலாளி. மதுரையில பூமர் கட்டு, காய்கறி மார்க்கெட்லாம் வேலை பார்த்தேன். ட்ரை சைக்கிள் ஓட்டுறது, மூட தூக்குறது தான் என்னுடைய தொழிலே. அது வந்து இன்னைக்கு 2 வருஷமா அதை வேலை செய்யாம போயிட்டு கால அடிபட்டதுக்கு இன்னைக்கு வந்து அங்க மதுரையில நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் மதுரைக்காரன், நீ மதுரைக்காரன் தானே, மதுரையில போய் இருக்க வேண்டியது தானே. சொந்த ஊர்ல எங்கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு இந்த நிலைமையில இருக்கிறது அசிங்கம், கேவலமா பேசுவான். அந்த கேவலத்துக்கு எதுக்கு இங்க வந்து யாருக்கு நம்மளுக்கு தெரியாது. மெட்ராஸ்ல மதுரையில நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். இந்த வீடியோல முகத்தை காட்டலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா கொஞ்சம் அந்த பிளக் பண்ணி மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணி போடுவாங்க, அந்த மாதிரி போடலாமா? நீங்க காட்டணும்னு நினைச்சீங்கன்னா நான் வீடியோல மூஞ்ச காட்டுறேன், இல்லைன்னா வந்து இது பண்ணி கூட போறேன். நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னா, இல்லைன்னா நீங்க வந்து நான் சொன்னது எல்லாருக்கும் தெளிவா பதியணும், நான் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க போடணும் முடிவு பண்ணியாச்சு. யாருக்கும் உதவி செய்வாங்கன்னு நினைச்சலாம் கிடையாது. இல்லையா இப்ப வந்து இப்ப நானே வந்து கூட யாருன்னா உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. கண்டிப்பா யாராவது உதவி பண்ணலாம். நானும் எதிர்பார்க்கல. எனக்கு போற வழியில யார்கிட்டயோ இந்த போற வழியில 10 ரூபா கொடுக்குறாங்க, 5 ரூபா, 1 ரூபா கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, 50 ரூபா கொடுக்குறவங்களும் இருக்காங்க, 500 ரூபா கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க போற வழியில, நடந்து போற வழியில. அதனால நான் தனியா போய் ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு அவங்க செய்யறதோ நான் கேட்கவும் மாட்டேன். அவங்க அப்படி ஒரு வேலை சப்போஸ் உதவி செய்யறது தான் நான் மறுக்க மாட்டேன். அது இல்லாம நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம வந்து உதவி கேட்கறதுலாம் கிடையாது. உங்களோட நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப எப்படின்னா வந்து இப்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறது எங்க இன்னும் அதிகமாகும்னா, நான் வந்து கஷ்டப்படுறேன் ஆனா என்கிட்ட கேட்கவே ஆள் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்ன வந்து ஏன்னு கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு தான் இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கே சில எப்படின்னா வந்து இப்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறது எங்க இன்னும் அதிகமாகும்னா, நான் வந்து கஷ்டப்படுறேன் ஆனா என்கிட்ட கேட்கவே ஆள் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்ன வந்து ஏன்னு கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு தான் இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கே சில நேரம் நான் வந்து எப்படி சொல்றேன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு வரும். எனக்கு வந்து கேட்க ஆள் இல்லைன்னும் போது, என்னடா இது கஷ்டப்படுறதோட நம்மளுக்கு கேட்கவே ஆள் இல்லைன்னும் போது அது இன்னும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதுதான் வெளிப்படையா சொல்லணும்னா யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு ஆத்திரமா, எனக்கு பசிக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு பசிக்குதுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பசிக்கு நான் எனக்கு இது சாப்பிட எனக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு நான் தான் கேட்கணும். எனக்கு பசிக்குதுன்னா நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும், நான் தான் கேட்கணும். நீங்களா புரிஞ்சு, நீங்களா தெரிஞ்சு, நீங்களா எனக்கு செய்யணும்னு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அழுதாவது சொல்லுவாங்க, அழுதப்புலதான் பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அழுகாம இல்ல, ஒரு அம்மா கிட்ட பிள்ளைக்கு பால் குடிக்கணும்னாலும் அழுதா மட்டும்தான் அது புரிய முடியும். புரியுது. அழுதப்புலதான் பால் குடிக்கும். அப்பதான் அதுக்கு பசிக்குதுன்னு தெரியும். அப்பதான் தெரியும். அப்ப எனக்கு ஐயா சோறு வேணும், பசிக்குது, எனக்கு கையை கொடு, சோறை கொடு. ஐயா எனக்கு 10 ரூபா வேணும், ஒரு டீ குடிக்கணும், எனக்கு ஒரு டீ வாங்கி கொடு. உங்கள்கிட்ட கேட்டாலும் ஐயா போற வழியே எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா டீ வாங்கி கொடுக்க போறீங்க. எனக்கு இங்க அப்படிதான் செய்யறாங்க. நீங்க டீ இப்போ நடந்து போய்க்கும்போது எனக்கு ஒரு டீ வந்து எனக்கு வாங்கி கொடுங்கன்னா டீ வாங்கி கொடுக்குறாங்க. ஐயா எனக்கு பசிக்குது, சாப்பாடு வாங்கி. என்ன மசூதி இது? இது வந்து பெரியமேடு மசூதி. பெரிய மசூதி இல்ல எனக்கு தெரியும், பட் கரெக்டான பேர் தெரியல எனக்கு. பெரியமேடு மசூதி. ஓகே, அப்ப நீங்க வந்து அப்போ வந்து பெரியமேடு மசூதி நேரு ஸ்டேடியத்துக்கிட்ட தான் இருப்பீங்க நிறைய நேரம்.
இங்க பெரியமேடு ம். இல்ல இங்க சென்ட்ரல்ல நைட்டு வந்து சென்ட்ரல் தான். நைட்டு சென்ட்ரல்ல போய் படுக்க போயிடுவேன். ஓகே, அங்க இங்க வந்து படுக்க முடியாதுன்றனால. இங்க எல்லாம் படுக்க விட முடியாத, படுக்க விட மாட்டாங்க. மத்த இடத்துல படுக்கலாம். ம். ஆனா இங்க வந்து தொந்தரவுகள் நிறைய, அது சொல்லக்கூடாது இந்த இடத்துல. நானு ம். தொந்தரவுகள், ஒரு சில தொந்தரவுகள் இருக்கிறதுனால நான் அங்க போறது பாதுகாப்பா இருக்கும். அங்க இருக்கிறது சென்ட்ரல் போறது பாதுகாப்பா இருக்கும். அப்படின்னு பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு என்ன பண்றாங்க இங்க? இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஓகே, ஓகே, ஒரு புரியுது. சில விஷயம் நான் கூட வெளிப்படையா சொல்ல முடியாது. ஓகே, நீங்க ஏதோ இல்ல ஒரு சில விஷயம் ம். நாங்க அங்க வந்து நிம்மதியா படுத்து தூங்கலாம். இல்ல புரியுது புரியுது. ஒரு சில எல்லாத்தையும் இல்ல, இல்ல, நான் புரியுது புரியுது. இல்ல, இல்ல, எனக்கு வெளிப்படையா புரியுது. எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளிப்படையா சில நேரத்தை சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஏன்னா இது எனக்கு தான் ஏன்னா இங்கேயே இல்ல, இல்ல, புரியுது, பல பல புரியுது. பல இல்ல, இல்ல, எனக்கு இதெல்லாம் புரியுது. பிரச்சனை நீங்க வரும். சொல்றது எனக்கு புரியுது. ஆமா. சரி, ஓகே, நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி சீரியஸா போயிட்டோம். சும்மா ஜாலியா கேக்குறேன். உங்களுக்கு வந்து எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கா? இல்ல எந்த ஹீரோயின் பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது வந்து எப்பவுமே முரளியை பிடிக்கும். ஏன், என்ன என்ன படம் அவர்கிட்ட பிடிக்கும்? என்ன, எதனால அவர் பிடிக்கும்? ஏதாவது கருப்பா இருக்காருன்ற அது ஒரு பக்கம் இருந்தாலும், கருப்பா இருக்கிறவன் போய் வெள்ளையா இருக்கவன் போய் சொல்லன்றாம கருப்பா இருக்கிற யதார்த்தமான நடிகர், யதார்த்தமான ஒரு நடிகர், யதார்த்தமான சினிமாவில் நடிக்கிறார். அவரோட படம் உங்களுக்கு எது பிடிக்கும்? எதனால பிடிக்கும்? அது வந்து ரொம்ப அவர் அமைதியா, ரொம்ப இந்த நான் பெரிய ஹீரோடா, மற்ற எல்லாருமே ஜினியா இருக்கட்டும், எல்லா நடிகரும் தன்னை பெருசா காட்டிக்கிறதுக்கு வருவாங்க. இவர் வந்து யதார்த்தமான ஒரு நடிகரை வந்து யதார்த்தமான படங்கள்ல தான் நடிச்சிருக்காரு. எல்லா படத்துலயும் புது வசந்தம், பகல் நிலவு, இந்த மாதிரி யதார்த்தமான சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். எந்த தன்னை வந்து பெருசா காட்டிக்கிற மாட்டார். ஏன்னா அவருக்கே தாழ்மை மனப்பான்மை உண்டு. அவருக்கு தன்னை கருப்பா இருக்கணுமேனு தாழ்மை மனப்பான்மை. அவரு இல்ல, அவரு பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு. அவரு நினைக்க மாட்டாரு, நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நினைச்சிருக்க மாட்டாருன்னு நான் சொன்னேன். அப்படி கிடையாது. ஏன்னா அவரு வந்து பல இடத்துல சொல்லியிருக்காரு. இதே லட்சுமி அம்மா பேட்டி எடுக்கும் போது, இல்லம்மா நான் இந்த மாதிரி கருப்பா இருக்கேன்னு அவர் அந்த மாதிரி, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அதே பதில தான் அந்த அம்மா, அப்படிலாம் பேசாதீங்க, கருப்பு என்ன பிடிக்காதா அப்படின்னு. நிறைய பேருக்கு கருப்பு பிடிக்கும், ஆனா அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு என்னை கருப்புன்னு சொல்லியே தாங்க ஒதுக்கி விட்டாங்க அப்படின்னு அவரு முரளி வந்து சொன்னதாக. ஏன்னா அது உண்மைதான். அது தப்பி தவறி ஜெயிச்சது வந்து ரஜினி ஒரு ஆளு தான் கருப்பா இருக்கு. எப்ப அதுக்கு கிடையாது. இப்ப நிறைய அது முதல்ல நான் சொல்றது முதல்ல. இப்ப வந்து கருப்பா இருக்கு. இப்ப கருப்பா இருக்கிறவனை பார்த்து நல்லா செக்கச்செவேன்னு பொண்ணு இருக்கும், பொண்ணு செக்கச்செவேன்னு இருக்கும், நல்ல கலர்ல இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து கருப்பா இருக்கிற பையனை பார்த்தா பிடிக்குது, கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுதான் நம்ம மாற்றங்கள் எல்லாமே. இன்னைக்கு கலர் முக்கியம். நான் சொல்ற காலகட்டம் வேற. சிம்பிள் தான். எப்ப நீங்க எங்க வேணாலும் எந்த காலத்துல வேணாலும் இதுக்கு மேல பணம் சம்பாதிக்கிறீங்களா, அது ஒரு உண்மை. அது ஒரு பக்கம். இன்னைக்கு உள்ள ஏன்னா வந்து பொண்ணு பையன் கிடையாது. உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை வேணும்னா நீங்க ஜாதி மதம் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு லெவலுக்கு மேல நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா பணம் இருக்கிறவனுக்கு வேற எதுவுமே தராது. பணம் தான். பணத்துக்கு இருக்கிற மரியாதை உலகத்துல எதுக்குமே கிடையாது. அதையும் நான் ஒத்துக்கிறேனே. அதனால என்ன பண்ணா நம்ம வந்து சிம்பிள் தான். நம்ம சம்பாதிக்கிறோமா சின்ன நீங்க கேட்டது உங்களுக்கு என்ன, யாரை பிடிக்கணும்னு சொல்றீங்க, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு உள்ளதை நான் இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க நான் சொன்னல. ஆனா இப்ப எதுக்கு மரியாதை அதிகம்னா நமக்கு ஜாதி எதுவுமே கிடையாது, பணம் தான். இப்ப நீங்க பெரிய பணக்காரனா தான் எந்த ஜாதியும் யாரும் பார்க்க. கண்டிப்பா இன்னைக்கு வந்து முதல் கடவுளே பணம்ன்றத மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன பண்ணனா, நம்ம சம்பாதிக்கிறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற காசு கொஞ்சமா இதுல இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஒரு இடமாவோ இல்லனா ஒரு வீட்டுல இருந்த நகையாவோ. ஏன்னா இப்ப வந்து இப்ப கரண்ட்ல வந்து என்னன்னா வந்து நிறைய ட்ரேடிங் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சுயா. மீன்ஸ் அதாவது எஸ்ஐபி நிறைய வந்திருக்கு. சோ அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கிட்ட காசே கம்மியா தான் இருக்கு, நம்ம இது என்ன பண்றோம்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்ப நிறைய இடம் வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு இடம் வாங்குங்க, ஒரு நகை வாங்குங்க, இல்லைன்னா வந்து இந்த இப்போ நிறைய வந்து அவங்க ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. இப்போ திடீர்னு இப்போ உங்களுக்கு அடிபட்டுச்சு நீங்க சொன்னீங்க, இன்கேஸ் அந்த டைம்ல நீங்க இன்சூரன்ஸ் எதனா வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை வச்சு வந்துச்சு, அதை பயன்படுத்திக்கிறல்ல. இன்சூரன்ஸ் பணம் வந்துச்சு. இன்னும் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணவரே எனக்கு கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து, எனக்கு அவர் பைக்குக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரின்னு சொல்லி ஜிஹெச்ல வந்து இது பண்ணி கடைசியில் 6 லட்ச ரூபா வந்துச்சு.
காசு இருந்ததுனால வீடு தனியா வாடகைக்கு பிடிச்சு மாசம் ஒரு ஒரு மாசம் வீட்டு வாடகை, ஒரு வருஷம் வீட்டு வாடகை ஒரு 30,000 ரூபா. ஒரு மாசம் இந்த 2,500 வீட்டு வாடகை. ஓகே ஓகே. 30,000 ஷாக் ஆயிடுறேன். அது வந்து ஒரு வருஷத்துக்கு உண்டான வீட்டு வாடகை முழுசா மொத்தமா கொடுத்துட்டேன், கையில காசு இருந்ததுனால. இருந்துட்டு அதுக்கு அந்த இது முடிஞ்சிச்சு, வெளியே வந்துட்டேன். ஒரு வருஷம் அங்க தனியா வீடு பிடிச்சு தனியா வாடகை, ஒரு வருஷத்துக்கு உண்டான வாடகையை வந்து 30,000 ரூபா கொடுத்தேன். புரியுது புரியுது. அது முடிஞ்சிருச்சு, கையில காசு இல்லை, அப்படியே வெளியேறி வந்துட்டேன். சரி, உங்களோட நீங்க எங்களுக்கு கொடுத்த இன்டர்வியூக்கும் சரி, நீங்க எங்களுக்கு உங்களோட கதையை நீங்க சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு. ஸோ இது வந்து யாருக்குன்னா ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. சரிங்க பண்ணதுக்கு. சரிங்க. அவங்களுக்கு மட்டும் ஐயோ கையெழுத்து கும்பிடல, நான் சும்மா கையை வச்சு. இல்ல அதுதான் அவங்களுக்கு கடைசியா நீங்க ஒரு வாட்டி எதனா சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. யாருக்கு? நம்ம பாக்குற மக்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும், இல்லைன்னா இது பண்ணுங்க இது பண்ணாதீங்க, சிம்பிளா ஒரு 2 வார்த்தையில ஏதாவது 2 வரியில ஏதாவது சொல்ல முடியும்னா சொல்லி. சொல்ற அளவுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு இது இல்லை, நம்ம ஆள் கிடையாது. சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல இல்ல புத்திமதி சொல்றதுலயோ இல்ல போராட சொல்றதுலயோ இல்ல என்னுடைய அனுபவத்துக்கு என்னோட இதுன்னா என் வயசு இன்னைக்கு உள்ள ஒரு 16 வயசு பயிர்களுக்கு தான் நான் சொல்லுவேன், கெட்டு போகாதீங்க. ஏன்னா அந்த வயசு தான் கெட்டு போற வயசு. 15 வயசு 16 வயசுல இருந்து தான் கெட்டு போற வயசு. வேணா அவங்களுக்கு வேணா சொல்லலாம், பொதுவாலாம் சொல்ல முடியாது. பொதுவா சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. இந்த 16 வயசு பசங்களுக்கு அதை நான் சொல்லுவேன். 16 வயசு பசங்களுக்கு ஒழுங்கா படிக்க இருந்தா படிக்க பாருங்க, ஒழுங்கு நல்லா அப்பா அம்மா பேச்சை கேளுங்க, ஒழுங்கா வேலைக்கு போங்க, சரியான நண்பர்களோட சேருங்க, சரியான நண்பர்களோட சேருங்க, சரியான விஷயத்தை யோசிங்க, 4 பேரோட பழகுங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே பழகுங்க.